ஒரு நாளுங்க எனக்கு என்னுடைய மன உணர்வுகள் அப்படி மோதிக்கிட்டு இருக்கு. நான் அதை சரியா உனக்கு போய் சேரணுமேங்கிற தவிப்பு தான். எந்த மைண்ட் செட்ல நான் வந்திருக்கிறேன்னா அந்த மைண்ட் செட்ல போய் அது சேரணும் சரியா. என்னுடைய அக்கா எப்பவுமே பால் வாங்குவாங்க. இங்க சென்னை வாசிகள் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியாது. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால பால் பட்டன் பால் கிடைக்கும். நான் போய் பட்டன் பால் வாங்குவோம். எங்க அக்கா தான் போவோம் பட்டன் பால். எங்க அம்மா என்ன எப்படி வளர்த்துருக்கு தெரியுமா? வந்திருக்கு, போகும்போது காட்டுறேன். ரொம்ப சுமாரா இருக்கும் பாக்குறதுக்கு, ஆனா டெரர், பயங்கர டெரர். என்னுடைய அக்கா இருக்கு, எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. வீடு கும்பலா இருக்கும். என்னன்னா அக்கா அண்ணனுக்கு என்னென்ன பயன்படுத்தினாங்களோ அதெல்லாம் எனக்கு கொடுப்பாங்க. நான் அதை இன்னும் பயன்படுத்தி தீத்துருவேன்னா எனக்கு முன்னாலேயே அடுத்த 2க்கு புதுசா வாங்கி தருவான். இந்த கொடுமெல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்தவனா. இதை ஒண்ணுன்னா என் அக்காவுக்கு 12 வயசு இருக்கும்போது அவள் பால் வாங்க போவா. ஒரு நாள் நான் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன். அவள் எழுந்திரிச்சா 5 மணிக்கு. 5 மணிக்கு எந்திரிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவள் எழுந்திரிச்சு எப்பவுமே போவா. நான் வேணும்ட்டு புரண்டு படுப்பேன். அன்னைக்கு ஒரு தகாத காரியத்தை பண்ணிட்டேன். அவளை பார்த்து நக்கலா சிரிச்சிட்டேன். அவ என்னை பார்த்தா என்னமோப்பா அன்னைக்கு எங்க அம்மாட்ட என்னமோ சொன்னான். அடுத்த நாள்ல இருந்து பால் வாங்குற டியூட்டி எந்து. அப்படி என்ன சொன்னான்னு 6 மாசமா அவட கேட்டேன், சொல்லவே இல்லை. அப்புறம் ஏதோ ஒரு சந்தோஷமான டைம்ல கேட்டேன், சொல்லிட்டா. ஒன்னும் சொல்லலப்பா. அவ பால் பட்டன் அமுக்கு வரல. அப்ப அந்த பக்கத்துல ஒருத்தன் நின்றுட்டு இருப்பான், கரெக்டா பால் வருதான்னு பாக்குறதுக்கு. அவன் கண்ணத்தை கிள்ளிட்டான்னு சொல்லிட்டான். எங்கம்மா ஐயோ அப்படியா, நாளையில இருந்து நீ இல்ல அவளை அனுப்பு. என்ன அனுப்பிட்டாங்களா? சி இவ்வளவுதானே, எனக்கு அடுத்தது ஒண்ணு இருக்குது, அதுக்கிட்ட டியூட்டி ஷிஃப்ட் பண்ணலாம்ல. இவ்வளவுதானா? நேரம் அடுத்த நாள் காலையில போயிட்டு பால் இதை கேத்தலை கொண்டு டப்புன்னு எங்க அம்மாட்ட வச்சேன். எங்க அம்மா இட்லி என்னமோ பண்ணிட்டு என்ன அப்படின்னாங்க. எங்க அம்மா எப்பவுமே என்ன இப்படிதாங்க சொல்லுவாங்க. எங்க அம்மா எங்க அக்காவை மட்டும் இல்ல, என்ன பாப்பா அப்படிங்க, என்ன என்ன அப்படிம்பாங்க. எங்க அம்மா என் முன்னால எங்க அக்காவை எப்படி நான் புகழ்வாங்க, அவ பாரு எவ்வளவு வெளிச்சமா இருக்கிறா, கரண்ட் போனாலும் உட்கார்ந்து இருக்கிறது கண்டுபிடிக்கலாம். நெருப்பா இருக்கவங்க இந்த வார்த்தை எல்லாம் அடி மூளையில அப்படி சவுக்கடி விழும். சரின்னா எங்க அம்மாட்ட வச்சேன், தப்புன்னு வச்சேன். எங்க அம்மால என்ன அப்படின்னாங்க, இந்த பட்டன் அமுக்குற நேரத்தில் ஒருத்தர் இருக்கிறான்ல, ஆமா அவன் கண்ணத்தை கிள்ட்டான். எங்க அம்மா ரியாக்ஷன் பாரு, சேச்சா உன்னை யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. சத்தியமா சொன்னாங்க. எவ்வளவு அவமானமா இருந்துச்சு தெரியுமா எனக்கு. போப்பா போ, வேலையை பாரு போ அப்படின்ட்டாங்களா. நான் கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா எங்க அம்மா, அது ரொம்ப மனசுல காயமா இருந்துச்சு எனக்கு. அக்கா சொன்னா நம்புறாங்க, நாம சொன்னா நம்பலையேன்னு. எங்க அம்மா சொன்னாங்க, இங்க பாரு அவ பயந்தாங்கொள்ளி, கில்லுனா இப்படிதான் சொல்லுவா. ஆனா உன்னை எவனாவது கிள்ளி இருந்தா ஒண்ணு அவன் சட்டையை கிழிச்சு அவனை அடிச்சு, இல்லைன்னா நீ சட்டை கிழிச்சு ரத்த வழியா நின்றுப்பிய தவிர இந்த மாதிரி அவன் என்னை கிள்ளிட்டான்னு நீ சொல்ல மாட்டேன், எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும் என்று சொல்லி வளர்த்த வளர்ப்பு தான் இன்றைக்கு தனி மனுஷியாக உலகமெல்லாம் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய பேராற்றல் எனக்கு கிடைத்தது என்றால், உன்னை யாரும் அப்படி வன்முறைக்கு உட்படுத்த முடியாது. அப்படி உட்படுத்தினால் நீ எதிர்த்து நிற்பாய் என்கின்ற விதையை எனக்கு என் தாய் உள்ள போட்டிருக்கிறார். இது பெண்மொழி, இது பெண்மொழி.